தமிழகம் முழுவதுமே ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் கிளர்ந்து எழுந்துள்ளன. பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற போராட்டங்களை தொகுத்து பார்க்கலாம். திருச்செந்தூரில் கல்லூரி மாணவர்கள் ஊர்வலமாக வந்து இரண்டாவது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏறக்குறைய 1000 பேர் பங்கேற்ற இந்த பேரணி இறுதியில் வஉசி திடலில் முடிந்தது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கல்லூரியில் இருந்து அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் வரை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் காளைகளுடன் சாலை மறியல் செய்தனர். வத்திராயிரப்பு மகாராஜபுரம் சாலையில் காளைகளுடன் திரண்ட இவர்கள் வெளிநாட்டு குளிர்பானங்களை தரையில் கொட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திருச்சி மாவட்டம் மணப்பாறையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. மணப்பாறை பேருந்து நிலையம் அருகில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் ஜல்லிக்கட்டு ஆதரவு முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை அடுத்த புத்தமேட்டுப்பட்டியில் அங்குள்ள கிறிஸ்துவ தேவாலயத்தின் முன்பு பந்தல் அமைத்து அவ்வூரைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பன்னாங்கொம்பு, முத்தப்புடையான்பட்டி ஆகிய இடங்களிலும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டியில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் அதிகமானோர் இதில் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் காமையக்கவுண்டன்பட்டியில் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக மாடுகளுடன் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பீட்டா அமைப்பை எதிர்த்து கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே உண்ணாவிரதமும், தலைமை தபால் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டமும், தேரடியில் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மதுரை காமராஜர் உறுப்பு கலைக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரியிலிருந்து ஊர்வலமாக வந்து ஆண்டிப்பட்டி வைகை சாலை பிரிவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கல்லூரி மாணவர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நாமக்கல்லில் 2வது நாளாக மாணவர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், இளைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கும்பகோணத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வில்பட்டியில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிக்க கோரி கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் தர்ணா போராட்டம் மேற்கொண்டனர். மதுரை ஞான ஒளிபுரத்தில் உள்ள ஆலயத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதையடுத்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தும் வகையிலும் பீட்டா அமைப்பினை தடை செய்ய வேண்டியும் கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் பச்சையப்பன் பெண்கள் கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கல்லூரி வளாகத்தினுள் 2வது நாளாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வாலாந்தூரில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாணவர்கள் என்ன செய்துள்ளார்கள் என்று சாதாரண எண்ணிவிடாதீர்கள். இணைந்தோம் என்றால் சீறி பாயும் காலைகளால் நாங்கள் பாய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து பீட்டாவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய இளைஞர்கள்
நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரி, ஊரிஸ் கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் வழக்கறிஞர்கள் 2வது நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் முசிறி பிரிவு சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு தங்களின் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனை எதிரே காலை முதல் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து 3வது நாளாக தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவல்துறையின் பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்படும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தி கல்லூரி மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர்.